திருப்பூர்ல இருந்து சண்முக ஐயா வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா திருமண பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக சொல்லப்போனால் இப்போ மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்க வர்றாங்கன்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த பொருத்தம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏகதேசமாக எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு செல்லுலர் ஆப் இருக்குது, அதுலேயே பார்த்துக்கிறாங்க. இல்லை ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து படித்தாங்கன்னாவே அவங்களே ஒரு 2 மணி நேரத்தில் பொருத்தம் பார்த்துட்றாங்க. அதுக்கு மீறி மற்ற விஷயங்களெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம மாதிரி ஜோசியர்கிட்ட தான் வந்து ஆகணும். அந்த பொருத்தத்தை மட்டும்தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட ஜாதகத்தை பொருத்தம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதாவது இந்த பையனுக்கு எங்கள் பையனுக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்து பையனுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா இல்லை அவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம அவங்களோட ஜாதகத்தை பார்க்குறோம். 5ஆம் இடம் தான் காதல்னு சொல்லக்கூடிய இடம். அந்த 5ஆம் பாவகம் வந்து 7ஆம் இடத்தை வந்து தொடர்பில் இருந்துச்சுன்னு அப்படின்னா நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக தான் விருப்பப்பட்ட பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவாருன்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம். அதே நான் சொல்லக்கூடியது கேபி சிஸ்டம். ஐயா வந்து கேபியை பற்றி பேச சொன்னார், அதனால் கேபி சிஸ்டம். 5ஆம் பாவங்கிறத காதல், அது வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாருன்னா அவர் என்ன மனசில் நினச்சாரோ அந்த விஷயம் வந்து அவருக்கு நிச்சயமாக அது திருமணம் வந்து காதல் திருமணம் அமையும். சரி, அதே ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பில் இருந்ததுன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் மனைவி வந்து அவர் நல்லா லவ் பண்ணுவார். அதாவது வந்து நல்லா கண்கலங்காக வச்சு பார்த்துக்குவாருங்கிற சொல்கிறோம். சரி, அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சொந்தத்தில் வந்து பொண்ணு அமையுமா இல்லை புது சொந்தமாக வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4ஆம் இடம் தான் நம்மளோட சொந்தம் அப்படின்னா சொல்லக்கூடியது. அந்த 4ஆம் பாவகம் வந்து 7ஆம் இடத்தை தொடர்பில் இருந்துச்சுன்னு அப்படின்னா அவங்களோட சொந்தத்தில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். சரி, அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து சொந்த தொழில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை வருமா இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிற பையனாக வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தை வந்து 7ஆம் பாவகம் 6ஆம் பாவகத்தையுமே 10ஆம் பாவகத்தையுமே 2ஆம் பாவகத்தையும் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா இருப்பார். அதில் வந்து நாம் தனித்தனியாக பிரிச்சிடலாம். 10ஆம் பாவத்தை தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பாருன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 6ஆம் பாவத்தை தொடர்பில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நிலையிலும் சொல்லிடலாம். அதே வந்து 2ஆம் பாவத்தை தொடர்பில் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்புறம் வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ 7ஆம் பாவகம் வந்து அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3, 7, 11 தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சொந்த தொழில் தான் செய்வார். அதே சமயம் 7ஆம் பாவகம் 5ஆம் பாவத்தை தொடர்பில் இருந்தாலுமே அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து அடிமை தொழில் கண்டிப்பாக போகவே மாட்டார். ஏன்னா 6ஆம் பாவகம் தான் அடிமை தொழில் சொல்லக்கூடிய இடம். அதுக்கு 12ஆம் பாவகம் வந்து 5ஆம் பாவகம். அப்படின்னா வந்து அந்த 7ஆம் பாவகம் வந்து 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் போது அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகக்கூடிய மாப்பிள்ளையாக கண்டிப்பாக வரமாட்டாருங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே சமயம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பாவகம் கெட்டிருக்கும். அதாவது சொல்லப்போனால் லக்ன பாவகம் 6, 8, 12 தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து 7ஆம் பாவகம் வந்து 1, 5, 7 அப்படிங்கிற மாதிரி ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பில் இருந்தாலும் அவருக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஆனாலும் கல்யாணமே நடந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வந்து அவர் வாழவே மாட்டார். அவருக்கு வரக்கூடிய மனைவி தான் அவர்கிட்ட அனுசரித்து போகக்கூடிய மனைவியாக இருக்கும். அதாவது வந்து 7ஆம் பாவகம் வந்து அவருக்கு நல்லா இருக்குது. ஆனால் லக்ன பாவகம் வந்து அவருக்கு திருமணத்தை வந்து மறுக்கிறார் அப்படின்னாலும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஆனால் அவர் வந்து எந்த விதத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து போக மாட்டார். அவருக்கு வரக்கூடிய மனைவி தான் இவர்கிட்ட அனுசரித்து போகக்கூடிய இவராக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போ இந்த இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவகம் வந்து 5, 9 அல்லது 3, 7, 11 தொடர்பில் இருக்குது. ஆனால் 7ஆம் பாவகம் 6, 8, 12 தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவருக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் பாவகம் 6, 8, 12 தொடர்பு இருந்தால் 7ஆம் பாவகம் 6ஆம் பாவத்தோட வந்து முதல் கல்யாணம் ஆகாதும்பாங்க. 8ஆம் பாவத்தை தொடர்புனா 2வது கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு லக்ன பாவகம் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அடுத்து சுக்கிரன் நல்லா இருந்துன்னு வைங்க, கண்டிப்பாக அவருக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அவர் மனைவியால் அவர் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு திருப்திகரமான வாழ்க்கைங்கிறது இருக்காது. எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லாத்துக்காக நாமளும் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டே இருப்பார். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நம்ம விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம் வந்து 5ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, அவர் எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அந்த வேலை செய்கிற இடத்துலயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்புறம் அது கல்யாணம் பண்ணுவார். ஏன்னா 6ஆம் பாவம் தான் அடிமை ஸ்தானம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடம். அது 5ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துலயே பார்த்து ஒரு பொண்ணையோ பையனையோ விருப்பப்பட்டு அவர் வந்து கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்குவார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்து பொண்ணு வந்து எங்கள் ஊர் பையன் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாருங்க. இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்ணு வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் வருது, அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ 7ஆம் பாவகம் வந்து 9ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை. அது வந்து 9ஆம் பாவத்தை தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து வெளிநாடு போயிடுவாங்க. அதே மாதிரி 9ஆம் பாவகம் 7ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டிலேயே கல்யாணம் செஞ்சுக்குவாங்க. 9ஆம் பாவம் தான் வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய இடம். அது வந்து 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பொண்ணு வெளிநாட்டிலேயே வந்து கல்யாணம் பண்ணி வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்கிறோம். போதும், இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம ராதாகிருஷ்ணன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் வந்து சண்முகம், பெருமாநல்லூர். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 500 12 711. என்னை தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அதாவது வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு குறுகிய நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம சொல்ல வேண்டிய கருத்தையும் நாம் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கருத்தையும் சொல்ல முடியாது. அதனால் என்னென்னா, நம்ம எடுத்தையுமே சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டோம்னா 10 நிமிஷம் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம 5 நிமிஷத்துலேயே சொல்லி முடிச்சிடலாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என் தாழ்மையான வேண்டுகோள். நமது சண்முகம் ஐயாவை பொறுத்தவரையில் கேபி படித்திருக்கிறார். கேபி முறையிலே குறிகாட்டிகளை எவ்வளவு எளிமையாக திருமணத்துடனும் வெளிநாட்டுடனும் பொருத்தி சொல்வது என்பதை மிக மிக எளிமையாக, அதே நேரத்தில் துல்லியமான பலனை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இவர் கேபி முறையில் விரிவடைந்து பெரிய புகழை பெற வேண்டும் என்று நமது அறக்கட்டளை இவரை பெரிதும் வாழ்த்தி இந்த பொன்னாடி உங்கள் அனைவரின் சார்பிலே அளிக்கிறோம்.